ஸ்டார்டிங் சீனில் ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவளோட பேர் வந்து டேங்மேன். அவளோட வாய்ஸ் ஓவர் தான் கேட்டுட்ருக்கு. எனக்கு வந்து அப்பா கிடையாது. நான் வந்து எங்கள் அம்மா அப்புறம் பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே அவங்க தான். என் உலகமே அவங்க தான். நான் வந்து எங்கள் அம்மாவோட மிராக்கல் அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ தான் இருக்கான். அவனோட பேர் வந்து பீம். அவனோட ரோல் தான் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட ஃபேன் போல். அவளோட பேர் வந்து ஃபேங். அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கா. அங்கே பீம் வந்துடுறான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவள் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்ருக்கா. அப்புறம் 6 இயர்ஸ் லேட்டர் காட்டுறாங்க. ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குது. அங்கே நம்ம பீம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனோட அவுட்லேஸ் எல்லாத்தையுமே சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போது அங்கே 2 பொண்ணுங்க வந்துட்டு நம்ம பீமை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே சூப்பூல் வந்து நான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்க ப்ரைவசியில் நுழையக்கூடாது, ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இவங்க எப்படி பண்ணலாம், இவங்களை பற்றி நான் பேடாக ட்வீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இங்கே நம்ம பீமும் சூப்பூலும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அவன் வந்து ஹீரோ கிட்ட நீ பழசெலாம் எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, இங்கே பாரு உனக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இன்னுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங் அப்படின்னு பேர் எடுக்கிறான். அப்போது அவன் வந்து நீ அவளை பற்றி மட்டும் பேசாத, அவள் எனக்கு யாருமே கிடையாது, அவள் எப்படி என்னோட குழந்தைய வந்து அப்படி அழிக்க போச்சு, அப்படிலாம் அவள் பண்ணியிருக்கக்கூடாது, அவள் ரொம்பவே கேட்டவ, நீ என்கிட்ட அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் ஃபேங்கும் அப்புறம் அவங்க பொண்ணு டாவாங்கும் சேர்ந்து அங்கே வந்து பர்ச்சேஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது புக்ஸ்லாம் வாங்க. அப்போது அங்கே சூட் வந்திருக்கான். அவன் தெரிஞ்ச பையன் போல். அவனை பார்த்த உடனே டாவாங் வந்து வேமா அங்கே ஓடிடுறா. நம்ம ஃபேங் வந்து பின்னாடியே போகிறா. அந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்தோடனே அவள் இடிச்சிடுறா. நம்ம ஹீரோ பார்த்தோடனே நீ ஃபேங் தானே அப்படின்னு கேட்டோடனே அவள் இல்லைன்னு சொல்கிறா. அவனும் சாரின்னு சொல்லிடுறான். பட் அவனுக்கு டவுட்டாகவே இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு எங்கே போனாங்கன்னே தெரியல. அவள் வந்து சூட்க்கு கால் பண்ணிவிட்டு உன் கூட தான் டாவாங் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பட் சூட் இல்லை என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பட் இருந்தாலுமே நார்மலாக எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்ருக்கா. அப்புறம் அவள் திரும்ப வந்து சூட்க்கு கால் பண்ணிவிட்டு நீ வந்து டாவாங்க எங்கேயாச்சும் பார்த்தேன்னா அவளை கூப்பிட்டுட்டு நான் வந்து இங்கே அவளை மிஸ் பண்ணிவிட்டு நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு சூட்மே ஓகே சொல்லிடுறா. இங்கே பார்த்தா டாவாங் வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடுறா போல் வழி தெரியாமல். அப்போது அவங்க ரெட் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் நம்ம பீமுக்கு கால் பண்ணிவிட்டு என்னை யாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இங்கே யாருமே இல்லை. அப்புறம் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு பேசிகிட்டு இருக்க. உண்மைக்கு யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. இது எல்லாத்தையும் டாவாங் பார்த்துட்டு ஃபோனை வச்சக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு எல்லாமே சரியாக தானே இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் தனியாக வந்தா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போது இல்லை நான் என்னோட அங்கிள் ஷூட்டை தேடி வந்தேன், பட் அவரை காணோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க பார்த்தா சில ரவுடிஸ்லாம் வந்துடுறாங்க. அந்த ட்ரெஸ் போட்டவ அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின் தேடி தேடி பார்க்கிங்க்குமே வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோயின் காட்ஸ் கிட்டே வந்துட்டு டாவாங் ஃபோட்டோ காமிச்சு இவளை நீங்கள் பார்த்தீங்களா இந்த குட்டி குழந்தையா அப்படின்னு கேட்குறா. பட் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் லொக்கேஷன் இங்கே காட்டுதே அப்படின்னு சொல்கிறா. அவர் இந்த லொக்கேஷன் வந்து இங்கே இருக்கிறதையும் காட்டும், இதுக்கு மேலே இருக்கிறதையுமே காட்டும், ஸோ நீங்கள் அங்கே போய் கூட செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அங்கே பார்த்தா அந்த ரவுடிஸ்லாம் வந்தாங்களா, அது எல்லாமே இந்த ரீட்டா தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பா போல். அவளோட பேர் ரீட்டா. அவள் வந்து நீங்கள் என் பாய் ஃப்ரெண்ட் வரப்போ என்னை வந்து பிடிச்சி வச்சுருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது டாவாங் இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போது அவள் வந்து நீங்கள் பீமை கூட ஹெட் பண்ணுங்க, பட் அவனுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே ஷூட் வந்து அந்த மிஸ்ஸிங் ஆல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அங்கே போயிட்டு டாவாங்க நேம் கொடுக்குறான். அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்கே இருந்தாலும் வந்துருங்கன்னு. இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கான். அதை பார்த்துட்டு ரீட்டா வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறா. இவங்களுமே நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போது சூப்பூல் வந்து ஒரு பையனை போட்டு அடிச்சிடுறான். அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இங்கே ரீட்டா இருக்காள், அவள் இந்த பக்கம் வந்தோடனே அவன் அங்கே டாவாங்க இருந்தோடனே அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்டவன் தூக்கிட்டு இந்த குழந்தைய நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி ரீட்டா நின்றுட்டு என்ன நீ வந்து பயப்படாத, அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு செய்க காட்டும் போது நானும் பயப்பட மாட்டேன், இது ரீட்டா ஆண்டியோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. உடனே அங்கே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பீம் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம டாவாங்கோட வாட்சில் வந்து ஏதோ லொக்கேஷன் வந்து அலாரம் மாதிரி அடிக்குது. அவள் ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேங் தான் வந்திருப்பா போல். ஓடி போனோடனே நீ எங்கே போன, நான் எவ்வளோ திரும்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அப்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப க்யூரியஸ் ஆகிடுது, இது என்னடா புதுசாக, அதை பார்க்க ஃபேங் மாதிரி இருக்கு, குழந்தை வேலை இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ சூப்பூல் வந்து நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான்.
அப்புறம் இங்க பீமா அவளை கண்டுக்க கூட இல்லை. பட் ரீட்டா வந்து நச நசன்னு பேசிட்டே வரா. அப்போ சூப்பு வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும் உனக்கு எந்த பொண்ணு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனாலும் நான் லூஸ் தரமா லவ் அவனை விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்புறம் இங்க பார்க்கிங் ஏரியால போனா ஷூட் இருக்கா. அவ தடுக்கி போய் அவன் மேல விழுந்துடுறா. அப்போ அவ வந்து என்ன நீ கண்ணு தெரியாம இங்கே நிக்கிற அப்படின்னு திட்டும்போது, நீ தான் தேவையில்லாம வந்து என் மேல இடிச்ச அப்படின்னு சொல்றான். அவன் எங்க தள்ளிட்டு போகும்போது அவ பிடிச்சி தள்ளி விட்டுறா. அந்த எல்லாமே போயிட்டு நம்ம ஷூட்டோட கார்ல மேலே இடிச்சிருது. அங்கே டேமேஜுமே ஆகிருது. நம்ம ஷூட் பிடிச்சிட்டு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் கேட்குறா. அவள் ஃபஸ்ட்டு பே பண்ணுறேன்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் அவள் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் கூட கேட்டுக்கோ, அவன் தருவான் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஷூட் வந்து உன்னை தான் நம்ப முடியாது, உன் ஃபோன் நம்பர் கூட அப்படின்னு சொல்லும்போது ரீட்டா, நீ ஸ்கேமரா கூட இருப்ப, நீ ஃபஸ்ட்டு உன் நம்பரை கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் லிஃப்ட் பட்டனை திரும்ப திரும்ப அமைச்சிட்டு இருக்கா. அப்போது அவன் வந்து நீ என்ன எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி பண்ணுறதுல தான் குறியாக இருப்ப போல் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஷூட் வந்து நீ எல்லாம் எதுக்கு தான் இருக்கே, உங்ககிட்ட பியூட்டி தான் இருக்குது, பிரெயினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஷூட் கிட்ட நம்ம ஹீரோயின் நீ எதுக்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவன் நான் வேணும்னே பீம் வருவான்லாம் ஒன்றும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லும் போது, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீ அவனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஷூட் வந்து பட் உன்னை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லும் போது தாவாங் வந்து நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஷூட் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ நின்றுட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவை பார்க்குறான். அப்புறம் தாவாங்க பற்றி யோசித்து பார்க்குறான் அந்த குட்டி பொண்ணை. அப்போ அவங்க ஸ்டெப் மதர் வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் தான் அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆகுதுன்னு. அவங்க சிஸ்டருமே வந்து பேசுகிறா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு. அப்போது அவன் வந்து இப்போ நான் உங்களை என்ன பண்ணேன், நான் இப்போ என்ன பண்ணேன், நீங்கள் எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ இன்னும் அவளையே நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவள் வந்து அவள் மேரேஜ் பண்ணிட்டு அப்ராட் போயிட்டா, நீ இன்னும் அவனை நினச்சிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லி அவள் பேசுகிறா. அப்போது அவன் நீங்கள் தேவையில்லாமல் அவளை இழுக்காதீங்க, நான் இப்போ ஏதாச்சும் சொன்னேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஜியா வந்துட்டு வானா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. பட் அவன் பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் இவங்க இன்னும் அவன் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா பேசுனா ஞாபகம் வருது. அப்புறம் அவங்க ஃபேங்கையும் டாவாங்கையும் பார்த்தான்ல, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு கண்டிப்பாக அது என்னோட குழந்தை தான், அது ஃபேங் தான் அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறான். இங்கே எல்லாருமே டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கிராண்ட்மாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த வேலைக்காரன் மெய்ட் வந்து நீ சாப்பாடு வை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டெப் மதர் வந்து ஜியா வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பார்த்தா இப்போ தான் ஒன்று தெரியுது, இந்த பொண்ணு தான் நம்ம பீமோட ஒரிஜினல் சிஸ்டர். அந்த பொண்ணு வந்து நம்ம ஸ்டெப் மதர் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு. அப்போது அவள் வந்து நீங்கள் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்களும் அண்ணாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் நடுவில் வந்து பேசுகிறா, பட் இவ்வளோ தானே பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்குறா. அவங்க அதுக்கு ஒன்றுமே சொல்லலை. இப்போது அந்த மெய்ட் வந்து நீ வந்து உன் வாயை கூற, அவள் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை பார்க்குற தெரியும், பட் நீ வந்து பார்ட்டி பண்ணுறது அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவள் டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கவங்கள அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஜியாவை தட்டி விட்டுறா. அவள் கையில் இருக்க கிளாஸ் குத்தி அவளுக்கு வந்து கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போது போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது மெயில் மித்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியல, உனக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவள் அங்கேருந்து கோவமாக போயிடுறா. இந்த ஸ்டெப் மதர் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அவள் போனதுக்கப்புறம் ஜியாவை பிடிச்சிட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் பேசும்போது உடையில பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ஷூட் நம்ம ஹீரோயின் தாவாங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. அப்போ சுவான் வந்து ஸ்ரீ கிட்ட இங்கே பாரு அவங்க கப்பலில் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீ வந்து ஷூட்க்கு தெரியும் ஆல்ரெடி அவளோட ஹஸ்பண்ட் வந்து உயிரோட தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுவான் வந்து இருந்துட்டு போகிறான், இப்போது இவங்க தான் கொஞ்சம் அவங்க லைஃப்பை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே தாப்பங்கோட பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அவங்க பக்கத்தில் இருக்க லேக்கை பார்க்குறாங்க. அதில் பார்த்தா ஒரு தடவை நம்ம ஃபேங் வந்து விழுந்திருப்பா போல். ஸோ அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு வந்துட்டு அவங்க வேகமாக அதுக்குள்ளே ஓடுறாங்க. அப்போது ஃபேங் வந்தோடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் டிசார்டர் போல். அப்போது ஸ்ரீ வந்து நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்ககிட்ட வந்து இப்போது வேலையும் இருக்குல்ல, நீ வந்து தாவாங்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சுவான் வந்துட்டு நீ வந்து சூட்டை பற்றி யோசி, உனக்கு கண்டிப்பாக ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும் அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு
எனக்கு எந்த லைஃப் பார்ட்னரும் வேணாம், தாவாங்க்கு ஃபாதரும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இங்கே நம்ம ஹீரோவோட ஹவுஸை வந்து நிறைய பேர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அங்கே மெய்டு இருந்தாங்களா, அவங்க சிஸ்டர் தான் வேலைக்கு வச்சுருக்காங்க. அவங்க எதுக்குன்னே புரியலை, அதனால் அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ரீ இருக்காங்களா, அவங்க வந்து அந்த வீடை வாங்குறதுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா ஜியா இருக்கால, அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க வந்து மெய்ட் வந்துட்டு உன் கையில் அடிபட்டிருக்கு, நீ எதுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு அனுப்பி விட்டுடுறாங்க. ஸ்டெப் மதர் வந்துட்டு நீ என்ன தேவையில்லாமல் எதுக்கு அவளை வேலை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். இங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் வந்து பீம் கிட்ட கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவனோட உண்மையான சிஸ்டருக்கு ஒன்றுமே அவங்க பண்ண மாட்டாங்கன்னு. அவன் இப்போதைக்கு பீம் வந்து அவனோட ஒரிஜினல் சிஸ்டர், அதாவது ஜியாவுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது, அவங்க 2 பேர்த்துக்கும் தான் மாற்றி மாற்றி பண்ணுறான். பட் நீங்கள் வந்து அவளுக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது, அவனையுமே உங்கள் பையனை நீங்கள் நினைக்கிறதே கிடையாது. ஸோ இன்னுமே அவன் உங்களை அம்மா மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அரைஞ்சிட்டு, நீ வந்து ஓவராக தான் பேசிட்டு போகிற, உன் லிமிட்டை க்ராஸ் பண்ணிவிட்டு, எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு தெரியும், உன் சிஸ்டர் இருக்காங்கள நான் அவங்கள பார்த்துக்கிறேன், அப்புறம் நீ வந்து இன்னிலேருந்து மேம் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டு அவங்க சிஸ்டர் கிட்டே நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு லாரி மாதிரி இருக்குது, அது வந்து உங்கள் மேலே ஏற்றுற. இங்கே ஸ்ரீ நம்ம பிம்க்கு கால் பண்ணி பேசும்போது அவனுக்கு அந்த போஸ்டர் எதை பற்றியுமே தெரியாதுல்ல, ஸோ அவனுக்கு தெரியாத மாதிரி பதில் சொல்கிறான். இங்கே ஸ்ரீ வந்து உங்கள் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது ஷூ வந்து அந்த பீமை விட அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அந்த வீடை மட்டும் நம்ம எப்படியாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு யாரோட பெர்மிஷனோட நீங்கள் என்னோட வீடு விற்கிறதுக்கு பிளான் போட்டிங்க அப்படின்னு சூப்பூல்கிட்ட கேட்குறான். அவன் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு அங்கே வேலைக்காரவங்கெல்லாம் பிடிச்சி கத்திட்டு இருக்கான், யார் என்ன சொன்னாலும் கேட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பார்த்தா நம்ம ஷூட் அப்புறம் ஃபேங் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு தெரியாது போல் அது பீமோட வீடு தானே. அப்போது அங்கே போகிறப்போ பார்த்தா அங்கே பீம் வந்து அந்த போஸ்டர்லாம் பிடிச்சி உடச்சிட்டு இருக்கான். அதை நம்ம ஃபேங் பார்த்துடுறா. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்கள் ஏன் இது பீமோட வீடுன்னு சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஷூ வந்து இதில் என்ன இருக்குது, நீ வந்து உங்கள் கிராண்ட்மா பற்றி யோசி, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான வீட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வந்து நீ வந்து உன் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஷூட் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பீம் இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பாட்டி கிட்ட நம்ம ஷூட் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை பார்த்து பீம் நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம டாவாங் வந்து ஏதோ ஒரு ஃப்ரூட்டோட பீல் வச்சு விளாண்டுட்டு இருக்கா. இங்கே பார்த்தா உண்மைக்கே நம்ம ஷூட்க்கும் நம்ம ஃபேங்கை பிடிக்கும் போல் அவள் வந்து நீ என்னை பற்றிலாம் நினச்சிட்டு இருக்காத, நான் இனிமேல்லாம் என் லைஃப்பை பிகின் பண்ணுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா இங்கே தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருந்தாங்க போல் ரிலேஷன்ஷிப்பில். அவங்க ட்ரா பண்ணது, அப்புறம் அவங்க 2 பேரும் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. அவனால் இன்னுமே ஃபேங்கை மறக்க முடியலை. இங்கே ஃபேங்குமே நம்ம ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறா. அங்கே பார்த்தா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நம்ம பீம் வந்து நம்ம இதை பற்றி பாட்டிக்கிட்ட சொல்லலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேண்டாம், நான் என் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம் அப்போ நான் வந்து என்னோட கரியரை விட்டுருவேன் சிங்கிங்கா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா அவன் சிங்கர் போல். நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது நீ பெரிய சிங்கர் ஆகணுன்னு, ஸோ நீ இப்படிலாம் பண்ணாத, அப்புறம் உன் ஃபேன்ஸ் என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே மெய்டும் ஜியும் சேர்ந்து நம்ம பீமோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டெப் மதர் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது பீம் வந்து அந்த வீட்டில் போய் தங்க போகிறாராம் கொஞ்ச நாள், அதான் ட்ரெஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே ஸ்டெப் மதர் வந்து எப்படியாச்சும் அவளை மறந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பூவா கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மெய்ட் வந்து நீ ஃபேங் கிட்ட கான்டாக்ட் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்ட்ஷிப் அவள் என்னைக்கோ விட்டுட்டா, நான் தான் அவளை ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் போகிறா. இவ தான் மாற்றி ஏதோ டேப்லெட்டை கொடுத்தா போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது. அப்போது ஃபேங் அழுதுட்டு நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம், இது வந்து உங்கள் அண்ணாவோட பேபி தானே அப்படின்னு கேட்டுட்ருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சூப்பர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து இங்கே பாரு டோர் க்ளோஸ் ஆகிருக்கு, இது யார் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது சூப்பர் அந்த அந்த ஆன்ட்டி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது பார்த்தா ஆக்சுவலி இது நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருப்பா போல்.
இங்கே நம்ம ஹீரோ சூட்டு நினச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் நடந்து போகும்போது அங்கே சூப்பூலும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறா. அப்போது சூப்பு வந்து நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இந்த வீடை விற்கணுன்னே பேசலை, பட் நீங்களாம் இப்போ விற்றுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே லாக்லாம் போட்டுட்டாங்க போல். அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து வேமா டேவாங்க தூக்கிட்டு அவன் பீம் பார்த்துருவான்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிடுறா. இப்போதான் தெரியுது 2 பேரும் சேமாக இருக்கிறத தனித்தனியாக பிரித்து விட்டுட்டாங்க போல், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு. இங்கே ஆன்லைன் மீட்டிங் போயிட்டுருக்கு. ஷூ போல் பீம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது பீம் டக்குன்னு இருந்துச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸை எதமாச்சும் பண்ணணும், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது சூப்புல் வந்து வேணும்னா நீ அந்த ஃப்ரெண்ட்ஸை உடச்சிட்றா, இல்லாட்டி மெயின் கேட் வழியாக அவங்க வீட்டுக்குள்ளே போ, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறான். அப்புறம் இங்கே நம்ம சூட்டும் நம்ம ஹீரோயினும் இருக்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சூ வந்து அங்கே பாரு அவங்க கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ரீக்கு அவள் வந்து சூட்டை ஒரு பிரதர் மாதிரி தான் நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே சூட் மார்னிங் வந்துட்டு ஸ்ரீ நீ என்ன பண்ணுற, மார்னிங்கே யாருக்கும் ஃப்ரூட்லாம் கட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தா இவங்க டாவாங்கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோவுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. அவன் பார்த்தோன்னே இது யார் உனக்கு கொடுத்து விட்டா அப்படின்னு கேட்குறான். அப்போது வந்து இது என்னோட பாட்டி தான் எனக்கு கொடுத்து விட்டாங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ உன் பேர் என்னது, நீ இங்கே தனியாக வந்த அப்படின்னு கேட்கும் போது என்னோட பேர் வந்து திருடன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அவங்க சர்வெண்ட்லாம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ஸ்ரீ கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. அவங்க தான் இந்த இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க போல். நம்ம தாவாங்குள்ள வந்தோடனே கேட்டையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீரோ அந்த பாப்பா எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சர்வர்ட்டுக்கெல்லாம் தெரியுது அது ஃபேங்கோட பேபின்னு, பட் அவங்க தெரியல அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. இங்கே சூ வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஸ்ரீயை, நீ எப்படி தாவாங்க அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போச்சுன்னு. அப்போது ஸ்ரீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாவாங்க வந்துட்டு நான் போனேன், அந்த அங்கிளுக்கு அந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போது கிராண்ட்மா ஒன்று மட்டும் ஏன் கொடுத்தீங்க, நிறையா கொடுத்துருக்கலாம்ல, அவங்க தான் இந்த வீட்டில் நம்ம ஃப்ரீயாக இருக்க சொல்லி விட்டுட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க போல். அப்போது அங்கே வந்து பாட்டிக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இங்கே 2 பேரும் வந்து சாரி கேட்குறாங்க. நம்ம ஃபேங் வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் வீட்டில் யார்கிட்டையும் சொல்கிறேன் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி தான் நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம்ப்பா, அப்புறம் உன் கரியர் தான் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சிம்பிளாக முடிய வேண்டியது என்னால் தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அங்கே ஹீரோ வந்து எப்படியோ தைரியத்தில் வர வச்சுட்டு அங்கே நம்ம ஃபேங்கோட வீட்டுக்குள்ளே போகிறான். ஆனால் அவள் தான் கன்ஃபார்மாக தெரியல. அங்கே போனே சூ வந்துட்டு யாருப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹீரோ இங்கே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளை வந்துச்சு, ஸோ அந்த பாப்பாவை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க இங்கே ஒரு சின்ன பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அங்கேருந்து போகிறான், பட் அவனுக்கு டவுட்டாகவே இருக்கு. பின்னாடி இருந்து ஃபேங் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே திரும்பி பார்க்குறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.